அந்த கூட்டம் பணம் வாங்கி வர கூட்டம் நேற்று கூட 1000 ரூபாய் கொடுத்தாங்க. 1000 ரூபாய் எனக்கு வேணாடா, என் விஜய் தான் எனக்கு வேணும், என் தளபதி தான் வேணும்னு சொல்லிட்டு வேணாம் முடிக்கடிச்சு அவங்கள. 1000 ரூபாய் தர மாமானு மீட்டிங் கூப்பிட்டாங்க. நான் போல விஜயண்ணா, சத்தியமா போல, இந்த புண்ணு மேல சத்தியமா நான் போல விஜயண்ணா. இப்போ வந்து என் தங்க ரதம் நீ வந்துட்ட, உங்களுக்கு தான் ஓட்டு. எங்க அம்மா எங்க அப்பா தம்பி கும்பி எல்லாம் சொல்லி 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 நான் ஓட்டு வாங்கி உனக்கு வச்சுக்கிறேன். எங்க அப்பா கண்ணு தெரியாது, நான் கூட கூட்டு போய் எங்க அப்பாவுக்கு உனக்கு தான் ஓட்டு குத்த வைப்பேன். விசில் நேரம் வச்சு அமுக்கும் ஒரே ஒரு அழுத்து. நான் ஒண்டி உனக்காக தான் வாடுறேண்ணா. எல்லா காலையும் உளுந்து அழுந்து கெஞ்சி வயசு பசங்கிட்ட அம்மா அப்பா அம்மா கிட்ட எல்லாம் சொல்லி நான் உனக்காக ஓட்டு வாங்கி வச்சுக்கிறேன். இந்த ரிசிப்ட் என்கிட்ட காட்டுவாங்க, அப்புறம் மீன் தருவேன். யாராவது விஜய் நாங்கள் ஓட்டு போட்டுங்க அப்படி ரிசிப்ட் காட்டலாம், மீன் கொடுப்போம் அவங்களுக்கு. சத்தியமா வேணாம், இதான் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், வெற்றியோடு நடக்கும். நான் கேட்டு ஊற்றி வெளியில் நின்று பேசுறேன். நான் வியாபாரம் பண்ணிட்டு வந்து சத்தியமா அண்ணா ஆதரவு தான் ஜெயிப்பாரு. நம்ம இல்லையா தொகுதியில யாருக்கும் பயந்துக்க மாட்டான், நான் எவனுக்கும் பயந்துக்க மாட்டேன். என் ஆளுங்க எல்லாம் சொல்லி உனக்குலாம் ஓட்டு குத்துவேன். சத்தியமா ஜெயிப்பேன். வேணாம் பயந்துக்காங்க, எவனுக்கும் பயந்துக்காங்க. 2 நாள் சுற்றி வீட்டில் பார்த்து தூங்குறேன். ஓட்டு குத்து 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 குத்துமா விசில் சிரிக்கல கோலமா பண்ணி வச்சுக்காங்க. உங்களோட சிரித்த கோலமா பண்ணி வச்சுக்காங்க. எரிதனமாக்குறேன். பன்னிகளுக்கெல்லாம் பயங்க, அதனால தான் அதுக்கெல்லாம் கூட்டணி போடுது. எங்க அண்ணன் வந்து சிங்கம், எப்பவுமே ஜெயிக்க சிங்கிளா தான் வரும். அது வில்லிவாக்கம் தொகுதியில கண்டிப்பா எங்க அண்ணன் தான் வின் பண்ணுவாரு. புதுசா வரவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், கண்டிப்பா நாங்க ஜெயிக்க வைப்போம். எங்க அண்ணன் ஆம்பளைங்க, நிச்சயம் அவர் ஜெயிப்பாரு. அவரு பண்ணிங்க தான் கூட்டமா பயந்து கூட்டணி போடுறாங்க. எங்க அண்ணன் வந்து தைரியமா வந்து சிங்கிளா நிக்கிறாருங்க, கண்டிப்பா ஜெயிப்பாரு. திமுக வரதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. திமுக ஃபுல்லா கஞ்சா ஊழல் பாலியல் வன்கொடுமை தாங்க அது. அதனால திமுக வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. பாலிமா கோயில் அம்மன் இருக்கிறா, அதுதான் உன்னை காப்பாத்துவேன். வேல்முருகன் இருக்கிறான், உன்னை காப்பாத்துவேன். வா பயந்துக்காத, யாருக்கும் பயந்துக்காத விஜயண்ணா. என் உசுரே, நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி படம் வச்சிருப்பேன். நான் 10 வருஷம் துள்ளாத படம், ஆசை பட படம், விஜயகாந்த் படம் இது மட்டும் தான் நான் பார்த்துக்கிறேன். 45 வயசு எனக்கு. சத்தியமா வாங்க, முருகன் சத்தியமா நீ ஜெயிப்பேனா விஜயண்ணா. என் உடம்புல கும்பிடுச்சு விஜயண்ணா. சத்தியமா சொல்றேன், முருகன் காத்துக்கிறேன் விஜயண்ணா. முருகு தான் எனக்கு பிடிக்கும், அதுதான் உனக்கு வைக்கிற வைத்து. சத்தியமா ஜெயிப்பேன். வேணாம் பயந்துக்காங்க, எவனுக்கும் பயந்துக்காங்க. 2 நாள் சுற்றி வீட்டில் பார்த்து தூங்குறேன். ஓட்டு குத்து 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 குத்துமா விசில் சிரிக்கல கோலமா பண்ணி வச்சுக்காங்க. உங்களோட சிரித்த கோலமா பண்ணி வச்சுக்காங்க. எரிதனமாக்குறேன். என்ன ஒரே ஒரு பையன் செத்தான், எதுவுமே எடுத்து பேச எவ்வளோ கேட்கல. நானாக தான் நின்னுங்க, அந்த வெறி தான் உனக்கு. சத்தியமா வேணாம், இதுதான் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், வெற்றியோடு நடக்கும். நான் கேட்டு ஊற்றி வெளியில் நின்று பேசுறேன். நான் வியாபாரம் பண்ணிட்டு வந்து சத்தியமா அண்ணா ஆதரவு தான் ஜெயிப்பாரு. நம்ம இல்லையா தொகுதியில யாருக்கும் பயந்துக்க மாட்டான், நான் எவனுக்கும் பயந்துக்க மாட்டேன். என் ஆளுங்க எல்லாம் சொல்லி உனக்குலாம் ஓட்டு குத்துவேன். 50 ஓட்டு என்னோட சார்பில், என் பிள்ளை சார்பில் 100 ஓட்டு எல்லாமே சொல்லி சொல்லி வச்சுக்கிறேன். மீன் வாங்கின கஷ்டப்பட்டு எல்லாமே ஒரு கிலோ மீன் பிரி, என் மீன் பிரியாத விஜய் நாங்கள் ஓட்டு போடுவீங்களா அப்படி எல்லாரும் சொல்லிக்கிறேன். கல்லுவா ஸ்டாப்புக்கு தான் என்னோட வில்லிவாக்கத்தில் கல்லுவா ஸ்டாப் தான் என்னோட கடை. ஒரு கிலோ மீன் வாங்கினா 1 கிலோ மீன் பிரி, 1 கிலோ மீன் வாங்கினா ஒரு பிரி 50,000 1 லட்சம் 2 லட்சம் ஆனால் பரவாயில்ல. நான் உனக்காக ஹெல்ப் பண்ணுறேன். நீ வந்து நான் பயந்துக்காத, நான் அசையவே மாட்டேன். எனக்கு பிள்ளை இல்லை, குட்டி இல்லை, 2 பேர் பசங்க தான். என் பையன் இறந்து, நான் ஒரே ஒரு பையன் தான் விஜயண்ணா. என்னை வில்லிவாக்கம் தொகுதியிலே என்ன மாதிரி யாருமே வாழல. நான் ஒண்டி உனக்காக தான் வாடுறேண்ணா. எல்லா காலையும் உளுந்து அழுந்து கெஞ்சி வயசு பசங்கிட்ட அம்மா அப்பா அம்மா கிட்ட எல்லாம் சொல்லி நான் உனக்காக ஓட்டு வாங்கி வச்சுக்கிறேன். இந்த ரிசிப்ட் என்கிட்ட காட்டுவாங்க, அப்புறம் மீன் தருவேன். யாராவது விஜய் நாங்கள் ஓட்டு போட்டுங்க அப்படி ரிசிப்ட் காட்டலாம், மீன் கொடுப்போம் அவங்களுக்கு. சும்மா தர மாட்டேன். யார் ஓட்டுக்கு மீன் போட்டு ஏமாத்துறப்பா எல்லாம் நம்ம புத்தி கிடையாது. நம்ம 1 ரூபாய் வாங்கல, 10 ரூபாய் வாங்கல. எங்க முன்னாடி அன்புக்காக வந்த கூட்டம் இது. சும்மா வந்த கூட்டம் இல்லை, பணம் வாங்கி வர கூட்டம். நேற்று கூட 1000 ரூபாய் கொடுத்தாங்க. 1000 ரூபாய் எனக்கு வேணாடா, என் விஜய் தான் எனக்கு வேணும், என் தளபதி தான் வேணும்னு சொல்லிட்டு வேணாம் முடிக்கடிச்சு அவங்கள. 1000 ரூபாய் தர மாமானு மீட்டிங் கூப்பிட்டாங்க. நான் போல விஜயண்ணா, சத்தியமா போல, இந்த துண்டு மேல சத்தியமா நான் போல விஜயண்ணா. 1000 ரூபாய் 2000 ரூபாய் 3000 ரூபாய் தந்தாங்களா போவே விஜயண்ணா. தைரியமா கெத்தா டில்லா நானும் பார்த்துக்கலாம். வெளியாகத்துல ஆதரஜி அண்ணா அங்கே நிற்பாரு, முதலமைச்சர் நிற்பாரு. எங்களை நீங்க பார்த்துக்காங்க, எங்களுக்கு யாரும் கிடையாது. வானா எல்லா
கட்சியெல்லாம் ஏன்னா ஒரு காசுலாம் முன்னாடி கிடையாது. இருக்கவரு எங்க காசு வயசானவர் இருப்பாரு. தளபதி கட்சியெல்லாம் காசு கிடையாது. கலைஞர் கட்சி முன்னாடி இருக்கவர் வயசானவர் இருப்பாரு, சின்ன பிள்ளைகளா இருக்கும். கட்சியில காசு தராங்க. அப்ப புஷ்பம் எனக்கு நிறைய காசு எனக்கு வேணாம். அந்த நான் first நிர்வாகிகள் அம்மாவுக்கு தான் அப்படி போட்டேன். அந்த அம்மால கெஜி வாக்கு இல்லாத போய் கலைஞருக்கு போட்டேன். ஒண்ணுமே எழுத்துக்கல. இப்போ வந்து என் தங்க ரதம் நீ வந்துட்ட. உங்களுக்கு தான் ஓட்டு. எங்க அம்மா எங்க அப்பா தம்பி கும்பி எல்லாம் சொல்லி நான் ஓட்டு வாங்கி உனக்கு வச்சுக்கிறேன். எங்க அப்பா கண்ணு தெரியாது. நான் கூட கூட்டு போய் எங்க அப்பாவுக்கு உனக்கு தான் ஓட்டு குத்த வைப்பேன். விசில் சிறு நேரம் வச்சு அமுக்கும் ஒரே ஒரு அழுத்து. விஜய் தளபதி தான். நீங்க பயந்துக்காதீங்க. எல்லாமே உங்களுக்கு வேணும். தளபதி கட்சியில 3 பேர் வராங்க. உனக்கு 1000 கோடி பேர் வராங்கண்ணா. 1000 கோடி பேர் வராங்க உனக்கு. நேற்று கூட எங்க வீட்டாண்டு வந்து எனக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. நான் வேணாம் பணமே வேணாம்னு சொல்லி தளபதிக்காக இந்த 1000 ரூபாய் வேணவே வேணாம். எனக்கு தளபதி தான் வேணும். எங்க அண்ணா தான் எங்களுக்கு வேணாம்னு சொல்லிக்கிறேன். நாங்க பொம்பளைங்க லேடிஸுங்க அண்ணா தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் கூட ஓடி குத்துவாங்க. கண்டிப்பா மாற்றம் இந்த மாதிரி எல்லாமே மாறிடும். டிவி கோட்டை தான் இனிமேல் எல்லாமே. முன்னாடி விஜய் இல்ல, இப்பதான் நான் வந்திருக்காரு. இதுக்கப்புறம் எல்லாமே விஜய் தான். முடியாது, வாய்ப்பே இல்ல. எங்க அண்ணன் தான். வாய்ப்பெல்லாம் இல்ல. ஜெயிக்க வைக்கிறோம், ஜெயிப்பாரு. ஆமா, குட் சோல். யார் கோட்டை வேணாலும் இருக்காரு. இத்தனை பேர் ஏன் நிக்கிறோம்? அவருக்காக தான் நிக்கிறோம். எல்லாம் ஓட்டம் மாறும். பெண்களுக்கு இவ்வளவு உதவி பண்ணிருக்கோம். 1000 ரூபாய் கொடுத்திருக்காங்க, 5000 ரூபாய் கொடுத்திருக்காங்க, ஃப்ரீ பஸ். அதெல்லாம் இன்ஸ்டன்ட் காஃபி, இவரு ஃபில்டர் காஃபி. உங்களுக்கு சேஞ்ச் வேணும்னா அவருக்கு போடுங்க. இல்லைன்னா இதே குப்பையில தான் கடப்போம். நம்ம இருப்போம் ஒரு 20 வருஷம் பேரண்ட்ஸ். நம்ம பிள்ளைங்கலாம் என்ன ஆறுது? சேஞ்ச் வேணும்னா கண்டிப்பா யோசிச்சு போடுங்க. உங்களுக்கே புரியும். ஆல் தி பெஸ்ட் தளபதி. உள்ளுக்குள்ளே இருக்கும். எல்லாரும் நல்லா இருப்போம். ஓட்டு மாத்திரம் போடுங்க. ஆல் தி பெஸ்ட் தளபதி. இது வந்தா பெண்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு இருக்கும். நல்லா இருப்போம். நான் ரோசிக்கிறேன். ஓகே, எங்க அண்ணன் இந்த பாருங்க, எங்க அண்ணன் தான் வருவாரு. அச்சு சொல்றேன், எங்க அண்ணன் தான் வருவாரு. முடிஞ்சு அதனால எங்க அண்ணன் தான் வருவாரு. நான் சொல்றேன், விஜயை ஜெயிக்க முடியாது. விஜயை ஜெயிக்க முடியாது. விஜய் என்றவர் யாராலையும் ஜெயிக்க முடியாது. வாய்ப்பே இல்ல. வாய்ப்பு கிடையாது. 180 கம்பல்சரி இருக்கு. இத்தனை பேர் வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்? காசா வாங்கிட்டு வந்திருக்கோம். யார் காசு வாங்கிட்டு வந்திருக்காது? நாங்களாம் எதுக்காக வந்திருக்கிறோம்? எங்களோட அவரோட நலன் விரும்பி விஜயை ஜெயிக்கிறதுக்கு ஆள் இல்லை. நான்லாம் பேசுறதே கிடையாது. 50 வயசுக்கு மேல தான் பேசவே ஆரம்பிச்சிருக்கேன். தளபதிக்காக மாத்திரம் தான் பேசுறேன். கண்டிப்பா கிடையாது. இந்த வாட்டி 100% சொல்றேன், எங்க அண்ணன் விஜய் தான் வருவாரு. அவர் வந்து எங்களை மாதிரி ஆளுங்களுக்காக ஹெல்ப் பண்றதுக்குனே வரார். கண்டிப்பா அவர் ஜெயிப்பாரு. இனிமேல் டிஎம்ஏக்கு வழியே கிடையாது. வருஷத்துல திமுக வந்து மகளிர் நிறைய பண்ணிருக்கோம். பெண்கள் எங்க காசு எங்களுக்கே செய்யறாங்க. அதுல என்ன இருக்கு? பஸ்ல நாங்க ஓசியா நாங்க கேட்டோமா? எதனா கண்டக்டர் எங்களை மதிக்கிறாரா? ஏதோ பிச்சைக்கார் போடுற மாதிரி எங்களுக்கு போடுவாரு டிக்கெட்டு. எங்க காசு எடுத்து எங்களே அவர் என்ன கொடுக்கறது? அவர் எங்க காசு எடுத்து எங்களுக்கே செய்யறாரு. கிடையவே கிடையாது. வரவே மாட்டாங்க. சான்ஸே கிடையாது. அப்ப ஃப்ராட் பண்ணி ஜெயிச்சாங்கன்னு அர்த்தம். ஆமா, ஃப்ராட் பண்ணி நேர்மையா ஜெயிக்காங்க. வாய்ப்பே கிடையாது. 100% எங்க அண்ணன் தான் கண்டிப்பா வருவாரு. கண்டிப்பா எங்க அண்ணன் தான் வருவாரு. ரொம்ப பரபரப்பா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மாற்றம் தேவையில்ல சார். மாற்றம் தேவையில்ல. அதனால கண்டிப்பா அவர் தான் வருவார் இந்த வாட்டி. அவருக்காக எனக்கு எல்லாரும் ஓட்டு போடணும் எல்லாரும். ஆனால் தளபதி வந்து எல்லாரும் நாடு நல்லா இருக்கும். இது வரைக்கும் என்ன நாடெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. இருந்த மக்கள்லாம் ரொம்ப நாட்டாக போயிட்டாங்க. எங்கே பார்த்தாலும் வன்கொடுமை, பாலியல் வன்கொடுமை, பாலியல் பலாத்காரம், திருட்டு, கொள்ளை, கற்பழிப்பு, இது போன்ற சம்பவம் நடந்துருக்கு. அதாவது தளபதி வந்தாக்கா நம்ம நாடுக்கு ஒரு வீடு காலம் பிறக்கான்னு மக்களுடைய ஆசை. மக்கள் ஆசையை நிறைவேற்ற நம்ம தளபதி தான் வரணுங்க.